ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு saree ஃபால் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். saree ஃபால் வந்து நார்மலாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி இல்லை. இது வந்து ஜிக்ஸாக், அதாவது இந்த ஃபோல்டிங் பண்ணுறது. இது வந்து 2 டைப்பில் இருக்குது. இது வந்து ஒரு சின்ன மிஷின், சிங்கரில் ஸ்டார்ட் மிஷின்னு. இதனுடைய காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 7.5 இருக்கும். இவங்க வந்து முந்திக்கு வந்து நான் ஜிக்ஸாக் போட்டிருக்கேன். இந்த ஃபோல்டிங் வரும், அந்த ஜிக்ஸாக் போட்டிருக்கேன். இவங்களுக்கு வந்து முந்திக்கும் ஜிக்ஸாக் போடணும், அதே மாதிரியே ஃபாலுக்கும் ஜிக்ஸாக் போடணும். நார்மலாக நம்ம வந்து ஃபாலுக்கு ஸ்ட்ரைட் ஸ்டிச் தான் போட்டு ஸ்டிச் பண்ணுவோம். நான் வந்து எப்படி பண்ணுறேன்றதை உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக தான். நிறைய தடவை நான் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் அது வந்து லைட்டாக பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டேன். அதனால் இந்த தடவை வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்றதுனால நான் வந்து இந்த வீடியோவை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இது மாதிரி, ஆனால் இந்த மிஷின், அதாவது ஜிக்ஸாக்குன்னு வந்து மிஷின் தனியாக தான் இருக்கும். அதை பண்ணி கொடுக்குறவங்க வந்து தனியாக, இப்போ நார்மலாக நம்ம மிஷின், சின்ன மிஷின் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரியே மிஷினில் வந்து ஜிக்ஸாக்குன்னு ஒரு ஃபுட் போட்டு அடிப்பாங்க. இந்த மிஷின், அதாவது இது மாதிரி கரண்ட்டில் டேபிள் டாப்பில் வச்சு ஸ்டிச் பண்ணுறவங்கள வந்து எல்லா ஸ்டிச்சஸும் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் வந்து நிறைய ஸ்டிச்சஸ் இருக்குது பாருங்கள். இது வந்து ஸ்மாலு, அதை விட லைட்டு, இது வந்து கொஞ்சம் பெரிய ஸ்டிச்சஸ்ஸு. பெரிய மிஷினில் இருக்கிற மாதிரியே தான், பெரிய மிஷினில் இருக்கிற மாதிரி. இப்போது இந்த பாயிண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதில் வந்து பாயிண்ட் ஏற ஏற ஸ்டிச்சோட அளவு பெருசாக இருக்கும். ஆனால் வந்து இதில் வந்து நிறைய ஸ்டிச்சஸ் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் வந்து 3 இருக்கும், ஜிக்ஸாக் வந்து 1 2 3 4 இருக்குது. இது வந்து டாட்டாக வரும். இது 3ம் வந்து கொஞ்சம் சின்ன சைஸு, அதை விட பெரிய சைஸு, இது கொஞ்சம் பெரிய சைஸு. இதில் வந்து நான் இது தான் வந்து ஃபோல்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவேன். இதை வந்து ஜிக்ஸாக் ஃபால்ஸ் அடிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணுவேன். இது ஒரு 4-5 டைப்பு வந்து இருக்கும். இதில் 2 மாடல் இருக்கும், அவ்வளோதான். இதில் வந்து பட்டன் ஹோல் இருக்குது, பட்டன் ஹோல் அடிக்கிறதும் இருக்குது. இது வந்து சிங்கர்லேயே ஸ்டார்ட் டைப்பு. இந்த ஸ்டார்ட் டைப்பில் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு உங்களுக்கு தான். சாரியில் வந்து நம்ம எந்த சைடு கட்ட போகிறோன்றது எடுத்துக்கணும். கட்டிட்டு இந்த சைடு, இது கீழ் சைடு இல்லையா, இதை நார்மலாக நான் வந்து சொல்லியிருக்கேன், உங்கள் கையை அளவு எடுத்து மார்க் பண்ணிக்கணும். இந்த ஒரு கையோட அளவு நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். அதாவது நம்ம கீழ்ப்பக்கம் இப்போ saree கட்டுறதுக்கு வந்து நம்ம எந்த சைடு சொருகுறோமோ அதில் இது கீழ் சைடு, அந்த சைடு எடுத்து வச்சுக்கிட்டு, நீங்கள் பிகினராக இருந்ததுன்னா கண்டிப்பாக பின் பண்ணிக்கிங்க. இது வந்து ஒரு 2.5 மீட்ரு இருக்கும். இதனுடைய நீளம் வந்து 2.5 மீட்ரு கிட்ட இருக்கும். இது வந்து இந்த பார்டர் சைஸுக்கும் இப்போ வருது, இதில் ஸ்மால் சைஸும் வருது. ஆனால் ஸ்மால் சைஸ் ரேராக தான் கிடைக்கும். இதுதான் வந்து காமனாக எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க, ஒரு பக்கம் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க, ஒரு சைடு வந்து நமக்கு ஸ்டிச்சிங் தெரியும். இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே ஒரு 1/2 இன்ச்சு நீங்கள் வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிடணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துக்கிட்ட நீங்கள் வச்சுக்கணும். இதுவும் அதே மாதிரி தான், ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாடல் தான். இருந்தாலும் இந்த மாடலும் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்குன்றதுனால தான் நான் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டிச்சஸ் வந்து போட்டுறத நான் உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இதை பாருங்கள், உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கா என்னன்னு. ஸ்டார்டிங் வந்து ஜிக்ஸாக் போடுறேன், போட்டுட்டு டபுள் ஸ்டிச் போடுறேன். கொஞ்சம் மிஷின் வந்து இது அந்த மிஷின் மாதிரி கிடையாது, இது லைட்டாக வைப்ரேட் ஆகும், ஷேக் ஆகும். அதனால் நான் ஸ்லோவாக தான் உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸ் போட்டு காமிக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக ஷேக் செய்யுது. ஷேக் ஆகும்போது நமக்கு வீடியோ வந்து பார்க்குறதுக்கு நான் கொஞ்சம் ஸ்லோவாகவே உங்களுக்கு நான் பண்ணிக்கிறேன். பார்த்தா உங்களுக்கு தெரியும், இந்த 2 இதுவும் வந்து உங்களுக்கு அப்படியே சேமாக கனெக்ட் ஆகும். பொறுமையாக அப்படியே ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்டே வர வேண்டியதான். லைட்டாக ஷேக் ஆகுது. பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? நான் கொஞ்சம் ஜூம் பண்ணியே காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஜிக்ஸாக்கு
இது அதே சேம் த்ரெட்டில் போடுறதுனால உங்களுக்கு ரொம்ப தெரியாது. உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியும். ஜிக்ஸாக் மாடலில் அழகாக டிசைன் மாதிரி வரும். இந்த மாடலில் வந்து நம்ம saree கார்னர்லேயும் பண்ணலாம். அதே மாதிரியே நம்ம வந்து இது மாதிரியும் பண்ணலாம். நான் உங்களுக்கு வந்து அதில் saree ஃபால் எப்படி அடிக்கிறோமோ அதே மாதிரி தான். ஆனால் என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்து இந்த மிஷின் வந்து நம்மக்கிட்ட இருந்ததுன்னா அடிக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். நான் கொஞ்சம் அடித்து விடுறேன். எங்கெங்கெல்லாம் ஸ்டாப் பண்ணுறனோ அந்த இடத்துக்கிட்ட நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? இப்போது கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு பிறகு ஒரு குட்டி ஃபோல்டு. ஓகேவா? ஒரு குட்டி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஏன் ஃபோல்ட் பண்ணிக்கிறோன்னா, நம்ம வந்து முன்னாடி ஃப்ளீட்ஸ் வைக்கிறது ஃபோல்ட் பண்ணி தான் வரும். ஃபோல்டிங் இல்லாமல் நம்ம இதை வச்சோன்னா ஃபோல்ட் பண்ணும்போது அது வந்து சரியாக வந்து நம்ம ஃப்ளீட்ஸ் வந்து அழகாக நிற்காது. நம்ம இந்த இது வைக்கிறதுக்கு saree ஃபால் வைக்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அதனால தான் ஒரு ஃபோல்டு பண்ணிடுங்க. எங்கெல்லாம் உங்களுக்கு ஃபோல்ட் பண்ண முடியுதோ, அதாவது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 3 ஃபோல்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். லைட்டாக சாரியை நவுத்தி விட்டுக்கணும். நான் வந்து இந்த ஜிக்ஸாக்காகவே இந்த மிஷின் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டார்டிங்கில் இதில் தான் எல்லாமே ஸ்டிச் பண்ணுவேன். பெரிய மிஷின் வந்ததுக்கு பிறகு நான் அதுலேயே ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் மிஷின் சவுண்டும் கொஞ்சம் ஓடிக்கிட்டே இருக்குது. நான் ஸ்டிச் பண்ணுறேன். இதுக்கப்புறம் வந்து நடுவில் வேணால் வாய்ஸ் கவர் கொடுக்குறேன். ஓகேவா? இங்கே பாண்டிச்சேரியில் மழை பிச்சுக்குது. ஸ்கூல் வேறு லீவ் விட்டாங்களா, ஒரு வேலையும் ஆக மாட்டேங்குது. பசங்களை மெயின்டைன் பண்ணுறது தான் சரியாக இருக்குது. ஓகேவா? இப்போது 2வது ஃபோல்டிங். ஓகேவா? இப்போ பாருங்கள், நல்லா தெரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியுதா? பார்க்க அழகாக இருக்கு இல்லையா? ஸ்மூத்தாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த ஸ்டிச்சஸோட இது வந்து ஃபுல்லாக கவர் ஆகிடும். லைட்டாக நமக்கு வந்து அந்த ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போடும்போது நமக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே லைன் வந்துட்டுருக்கும். கொஞ்சம் லைன் இந்த இடத்துட்டலாம் துணி லைட்டாக தெரியும் தான். ஒரு பிஞ்ச் அளவுக்கு தான் தெரியும். ரொம்பலாம் சொல்ல முடியாது. லைட்டாக பிஞ்ச் அளவுக்கு தெரியும். ஆனால் இது மாதிரி உங்களுக்கு வந்து ஜிக்ஸாக் போடும்போது உங்களுக்கு வந்து துணி வெளியில் வரவே வராது. அப்படியே ஃபோல்ட் ஆகிடும். அதனால தான் நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அடித்து விடணும். ஸ்லோவாக இருந்துச்சுன்னா வீடியோ லென்த் ஆகிடும். நான் ஃபாஸ்ட்டாக அடித்து விட்டுட்டு உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ நான் அப்படியே ஃபாஸ்ட்டாகவே அடித்து விட்டுக்கிட்டே வரேன். ஏன்னா வந்து இது வந்து ஒரு 3 ஃபோல்டு வரும் இல்லையா? அந்த இடத்துக்கிட்ட ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுனால நான் வந்து உங்களுக்கு வந்து 3 ஃபோல்டிங் கொடுத்துருக்கேன். இதில் வந்து லைட்டு வெளிச்சம் கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். நார்மலாக நம்ம வந்து அந்த மிஷினில் பெரிய மிஷினில் பண்ணுற மாதிரி லைட் ஆஃப் பண்ண முடியாது. இதில் லைட் ஆன்லேயே தான் இருக்கும். அதனால் வீடியோ வந்து உங்களுக்கு சரியாக தெரியாதுன்றதுனால நான் மொபைல்லையும் வந்து லைட் ஆன் பண்ணியே தான் வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியுதா அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படியே ஜிக்ஸாக் போட்டுக்கிட்டே வர வேண்டியது தான். ஒரு 3 மடியில் மட்டும் நம்ம மடிக்க வேண்டியதாக இருக்கும். மற்றபடி ஒரு நார்மலாக நம்ம நார்மல் saree ஓரம் பண்ணுற மாதிரி தான். இது சைடில் வந்து சரியாக ஸ்ட்ரைட்டாக இல்லை. அதனால் நான் அதை வந்து ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுட்டு முடிக்கும் போதும் ஒரு 1/2 இன்ச்சு உள் பக்கமாக விட்டு நம்ம ஸ்டிச்சிங்காக முடிச்சுக்கணும். நீங்கள் ஸ்டிச்சிங் முடித்ததுக்கு பிறகு திருப்பி ஃபஸ்ட்லேருந்து நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அதே இடத்துக்கிட்டே தான் ஸ்டார்ட் பண்ணணும். திருப்பி இப்படி டேர்ன் பண்ணிட்டுலாம் பண்ணிடாதீங்க. பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் உள்ளே போய் எல்லா துணியும் மாட்டிக்கும். திருப்பி நம்ம ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணுமோ அங்கேருந்தே நீங்கள் ஜிக்ஸாக் போட்டுக்கிட்டே வரணும். ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். உங்கள்கிட்ட இது மாதிரி மிஷின் இருந்துச்சுன்னா ஜிக்ஸாக் டைப்பில் ஏதாவது ஒரு சாரீக்கு நீங்கள் அடித்து பாருங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருக்கும். பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். நம்ம ஸ்ட்ரைட் ஸ்டிச்சும் நான் ஓகே தான். நான் அதில் தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா அது வந்து நமக்கு எல்லாருக்குமே அதுதான் பெஸ்ட்டு சாய்ஸ்ன்னு சொல்லுவேன். சப்போஸ் இது மாதிரி மிஷின் இருந்துச்சுன்னா நீங்கள் இது மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட இது மாதிரி டேபிளில் வச்சு ஸ்டிச் பண்ணுற அந்த சின்ன மிஷினோ இந்த டைப்பில் நிறையா வெரைட்டி வருது. அதில் வந்து நீங்கள் இது மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். உங்களுடைய saree வந்து பார்க்குறதுக்கு அது ஒரு டிசைன் மாதிரி இருக்கும். அவ்வளோதான். க்ளீனாக நீட்டாக இருக்கும்.
ஃபுல்லாக நான் வந்து எங்கெங்கெல்லாம் மடியில் 3 மடியில் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த இடத்துக்கிட்டெல்லாம் அழகாக பார்த்து ஸ்ட்ரைட் பண்ணி விடுங்க. கிளாத்தை வந்து தள்ளி விட்டுக்கிட்டே போகணும். அதே மாதிரியே உள்ள கிளாத் மாட்டிக்காமலும் நம்ம துணியை எடுத்து விடணும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் பக்காவாக நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் அடித்து விட்டுருக்குறேன். ஸ்லோ பண்ணி அடித்தா டைம் ஆகிடும். ஏன்னா இந்த மிஷின் வந்து கொஞ்சம் என்ன தான் ஃபாஸ்ட்டாக அடித்தாலும் நமக்கு கொஞ்சம் ஸ்லோ பிக்கப் தான் இருக்கும். அதே மாதிரி எண்டு முடிகிற இடத்துக்கிட்டையும் நான் ஸ்டிச்சஸ் போட்டேன். இப்போ ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கிட்ட நம்ம வந்து ஸ்டிச் போட்டு அதை ஃபினிஷ் பண்ணிவிடுவோம். இப்போ நான் சாரீ ஃபால் zigzag போட்டு முடிச்சிட்டேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா க்ளீனாக இருக்கு இல்லையா? நீங்களும் இதே மாதிரி உங்கள்கிட்ட ஏதாவது சாரீ வந்து இது மாதிரி வித்தியாசமாக போட்டு பார்க்கணும் சாரீ ஃபாலில் அப்படின்னா zigzag போட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.